தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 6/8/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சமாதானத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 116:8. என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. என் உயிரை சாவினின்று விடுவித்தார், என் கண் கலங்காதபடியும் என் கால் இடராதபடியும் செய்தார் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்று நம்மை பார்த்து கூறுகின்றார், நீ மரணத்தின் பள்ளத்தாக்கில் நடந்து உன் எதிரி உன்னை அழித்து உன் உயிரை எடுக்க நினைத்து உன் அருகில் வந்து விட்டான். ஆனால் நான் என் தூதரை அனுப்பி உன்னை பாதுகாத்து உன்னை இம்மட்டும் உயிர் வாழச் செய்து அது மட்டுமல்லாமல் உன் கண்ணை கண்ணீருக்கு தப்புவித்து நான் உன் எதிரியை தாழ்த்தி உன்னை உயர்த்தி உன்னை மகிழ்ச்சி அடைய செய்து கொண்டிருக்கின்றேன். உன் கால் இடராதபடிக்கு உன்னை உன் தூதர்கள் கொண்டு பாதுகாத்து வருகின்றேன் என்று நீ அதை அறியாமல் என்னுடைய பலத்தால் தான் நான் வாழ்கின்றேனோ, என்னுடைய ஒரு பரிசுத்தமான உணவால் பரிசுத்தமான வாழ்க்கையால் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து விடாதே. எனது கிருபையால் தான் நீ மரணத்திற்கு தப்புவித்து இன்று ஜீவனோடு இருக்கின்றாய் என்று நம்மை பார்த்து எச்சரித்து கூறுகின்றார் பிரியமானவர்களே. ஆகவே நாம் எந்த சூழ்நிலையிலையும் நாம் ஆரோக்கியமான உணவு உண்கின்றேன், நான் ஆரோக்கியமாக வாழ்கின்றேன் என்று நம்முடைய சுய பிரயாசத்தினால் நாம் வாழ்கின்றோம் என்று யாரோ நினைத்திருக்கிறார்கள் என்று நினைக்கின்றேன். கர்த்தர் அதைத்தான் இன்று உணர்த்துகின்றார். அப்படியல்ல, நீ நினைப்பது தவறு. என்னுடைய கிருபையினால் தான் நீ இன்று வரை உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்று நமக்கு உணர்த்துகின்றார் பிரியமானவர்களே. ஆகவே நாம் நம்முடைய பிரயாசத்தினால் அல்ல, நம்முடைய முயற்சினால் அல்ல, கர்த்தருடைய இரக்கம் கிருபையினால் தான் நாம் மரணத்திற்கு தப்புவித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம் கண்ணீரை கண்ணீருக்கு விலக்கி நம் எதிர்களை தாழ்த்தி நமக்கு யாரெல்லாம் நிந்தைகள் அவமானங்கள் தந்தார்களோ அவர்களை அழித்து கர்த்தர் நம் கால் இடராதபடி நம்மை தப்புவித்து இம்மட்டும் நம்மையும் நம் சந்ததிகளையும் பாதுகாத்து வருகின்றேன் என்று நமக்கு அறிவுரை கூறுகின்றார். ஆகவே நாம் எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய சுயபலத்தால் என்பது நினைத்து விடாமல், அப்படி நினைத்திருந்தால் அதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் தெரியாமல் நினைத்து விட்டேன் ஐயா, என்னால் ஒன்றுமே இல்லை, இப்பொழுது நான் உணர்வடைந்து விட்டேன், உமது கிருபையால் தான் என் உயிர் என்று தப்புவித்து நான் தீர்க்காயுசோடு வாழ நீர் எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றீர் என்று அவருக்கு நன்றி கூறுவோம். என்றும் அவர் பாதத்தில் அமர்ந்து அவர் அறிவுரை கேட்டு அவருடைய வேதத்தை தியானித்து அவர் மூலம் அவருக்கு பிரியமான வழியில் நடப்போம். ஆசீர்வாதங்களை இன்னும் அளவில்லாமல் நாமும் நம் சந்ததியும் பெற்று தீர்க்காயுசுடன் வாழ்வோம். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, நாங்கள் மரணத்தின் பள்ளத்தாக்கில் நெருங்கி வந்த போதிலும் எதிரி அழிக்க எங்களை கிட்டி நெருங்கின வேளையில் நீர் வந்து எங்களை பாதுகாத்து எங்கள் ஜீவன் இன்று உயிரோடு இருப்பதற்கு நான் தான் காரணம் என்று எங்களிடம் கூறிய கிருபையின் வார்த்தைக்காக நன்றி அப்பா. யார் யாரோ என்னுடைய சுய பிரயாசத்தினால் என்னுடைய ஆரோக்கியமான உணவுகள் என்னுடைய வாழ்க்கையினால் தான் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று நினைத்திருந்தால் அதற்காக மனமார்ந்த மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றோம் அப்பா. எங்களுடைய சுயபலத்தால் ஒன்றுமே அல்ல, முது கிருபை தான் எங்களை இம்மட்டும் உயிருடன் காத்து கொண்டிருக்கிறது, இனியும் காக்கப் போகிறது என்று நன்கு உணர்ந்து விட்டோம். ஆசீர்வதிங்க, தீர்க்காயுசை தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.